Taste the Daily. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வனப்பகுதியில் காலாவதியான அரசு மருத்துவமனை மருந்துகளை மர்ம நபர்கள் கொட்டிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா செல்லும் மலைப்பாதையில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அருகிலுள்ள காப்புக்காட்டு வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் இருக்கும் நிலையில் சாலையோரத்தில் காலாவதியான அரசு மருத்துவமனை மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகளை மூட்டை மூட்டையாக மர்ம நபர்கள் கொட்டிச் சென்றுள்ளனர். இதனால் விலங்குகள் பாதிக்கப்படுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சாலையில் சென்றவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளை தேனீக்கள் கொட்டியதால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஓசூர் முத்தாலி சாலையில் நடந்து சென்றவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களை அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த தேன்கூட்டில் இருந்து கிளம்பிய தேனீக்கள் கொட்டத் தொடங்கியது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தேனீக்கள் கொட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 4 பேர் அரசு மருத்துவமனையிலும் மற்றவர்கள் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அப்பகுதியில் குழந்தைகள், சிறுவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோரை தேனீக்கள் கொட்டி அசம்பாவிதம் ஏற்படும் முன் தேன்கூட்டை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில் 100 மீட்டர் தூரத்தில் கொடியசைத்து நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணராயபுரம் அருகே திருக்காம்புலியூர் பகுதியில் கரூர் திருச்சி ஒரு வழி ரயில் பாதையில் ரயில் தண்டவாளம் விரிசல் ஏற்பட்டிருப்பதை அவ்வழியாக சென்றவர் ஊழியர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பழுது நீக்கும் ஊழியர்கள் அவ்வழியாக வந்த எர்ணாகுளம் முதல் காரைக்கால் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை சிவப்பு கொடியை காட்டி 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே நிறுத்தினர். மேலும் பல விரைவு ரயில்களும் பாசஞ்சர் ரயில்களும் 1 மணி நேரம் காலதாமதத்துடன் சென்றது.